ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறாங்கன்னா அவங்க எப்படி செட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, ஃபிஷ் நம்ம புதுசாக இப்போ டேங்க் செட் பண்ணியிருக்கோம், ஆனால் வாங்கி விட்டுகிட்டே இருக்கோம், அது இறந்து போகுதுன்னு. அது ஏன் இதனால இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த டேங்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒன்று புது டேங்க்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எதுவுமே இருக்காது, ஃபில்ட்ரேஷன், சப்ஸ்ட்ரேட், ஃபிஷ் எதுவுமே இருக்காது. ஒரு டேங்க் மட்டும் இருக்குன்னா நீங்கள் இப்போ வாங்கி எடுத்துன்னு வந்தோன்னே இந்த மாதிரி வச்சுட்டு இதை பாருங்கள், கீழே இது ஒரு புதுசாக டேங்க் செட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி என்னோட இருந்தது தான். நான் ஃபைட்டர் எல்லாமே சேல் பண்ணிவிட்டேன். அண்ட் இதை பார்த்திங்கன்னா தெரியும், என்கிட்ட ஒரு ஃபைட்டர் கூட இப்போ கிடையாது. பீட்டா ஃபிஷ் எல்லாமே காலி. ஸோ இப்போ பீட்டா ஃபிஷ்லாம் நம்ம புதுசாக தான் வைக்கணும். இப்போ இந்த டேங்க்கில் வெறும் டேங்க் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம எப்படி செட் பண்ணணும்னு நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்ட்ரேட் போட்டுடலாம், ஃபில்ட்ரேஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், லைட் வேணுமா லைட் வச்சிடலாம், எல்லாமே வச்சிடலாம். ஆனால் வாங்கி விட்டதும் நீங்கள் மீனை விடவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புது டேங்க்கில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் ஜீரோவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்களேன், இதில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும். அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இது நம்ம சைக்கிளான டேங்க், இது நம்ம சைக்கிள் பண்ணியாச்சு. இந்த டேங்க்கில் இந்த டேங்க் ஃபுல்லாமே பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஷெல்ஸ் இருக்குது, இந்த ஷெல்ஸில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். ஃபில்ட்ரேஷன் உள்ள செராமிக் ரிங்ஸ், இதுக்குள்ளே செராமிக் ரிங்ஸ், ஆக்டிவேட்டட் கார்பன்ஸ், அது எல்லாமே இருக்குது. பயோமீடியாஸில் எல்லாமே பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். அது இல்லாமல் ஆல்கேவும் இல்லாமல் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தான் என் ஃபிஷ்ஷெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் பாருங்களேன், எவ்வளோ பெரிய டெயில் பாருங்கள். இது வந்து நான் குட்டியாக வாங்கியிருந்தது. இது நம்மக்கிட்ட வந்தனா, இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி உரண்டாவே கிடையாது. ஆனால் இதோட டெயில் எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள், பட்டர்ஃப்ளை டெயில். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிஷ் இந்த மாதிரிலாம் நல்லா வளருதுன்னா உங்கள்கிட்ட நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. இதெல்லாம் நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ்ஷை விடக்கூடாதுன்னா அப்போ என்னடா பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி விட்டதுமே, டேங்க்கெலாம் வாங்கி ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சதுமே நீங்கள் உங்கள் ஃபில்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணிவிடணும். மெயின் திங் என்னென்னா, உங்கள் டேங்க்கு பாருங்கள், உங்கள் டேங்க் எவ்வளோ பெருசாக வாங்குறேன்னு பாருங்கள். ஒரு சைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதும் அதில் என்ன மீன் விடலான்னு பாருங்கள். அந்த மீன்லாம் விடலான்னு பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டேங்கை ரன் பண்ணலாம். உங்கள் டேங்கை ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 1 or 2 weeks நீங்கள் உங்கள் டேங்கை சும்மாவே ரன் பண்ணணும். அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ் ஃபுட்டிலேருந்து கூட பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வரும். இப்போது நான் ஓல்டு டேங்க் வச்சுருக்கேன். இப்போ இதில் என்கிட்ட பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் நிறைய இருக்குது. நான் நியூ டேங்க் இப்போ வைக்க போகிறேன்னா அதில் என்ன பண்ணுவேன்னா, இதில் யூஸ் பண்ண செராமிக் ரிங்ஸ், இல்லை ஸ்பாஞ்சு, இல்லை டர்ட்டு, இது எல்லாமே தூக்கி நான் அதில் போட்டு அதில் ஒரு ஃபில்ட்ரேஷன் ரன் பண்ணி விட்டு ஒரு 1 week விட்டோன்னா அதில் நிறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வளர்ந்துடும். அவ்வளோதான். ஸோ அப்படியே மீனை போட்டு நம்ம ரன் பண்ணிடலாம். இப்போ புதுசாக நீங்கள் செட் பண்ணுறீங்க, உங்களுக்கு புதுசாக பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வேணும்னா அது நீங்கள் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் லிக்விட்ஸ்லாம் கடையில் விற்கிது, அதெல்லாம் வாங்கி லிக்விடை ஊற்றி அதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணி ஒரு 2 weeks 3 weeks நீங்கள் சும்மாவே உங்கள் டேங்க் ரன் பண்ணணும். அப்போ தான் உங்கள் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் நல்லா வளர்ந்ததும் உங்கள் ஃபிஷ்ஷோட டர்ட்டெல்லாம் அது வந்து பிரேக் டவுன் பண்ணி உங்கள் ஃபிஷ்ஷோட நைட்ரேட் லெவல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், அமோனியா லெவல் கண்ட்ரோல் பண்ணும். அந்த நைட்ரஜன் அந்த சைக்கிள் எனக்கு சரியாக தெரியல, நான் அதை கற்றுக்கிட்டு வந்து உங்களுக்கு அது சைக்கிளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட்டு ஹார்ம்ஃபுல் கிடையாது. அது இருக்காதனால நல்லது. பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் உங்கள் டேங்க்கில் ரொம்ப மஸ்ட். அது இருந்தால் தான் உங்கள் ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வாங்கிட்டு வந்தோன்னா இறக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கா? இப்போ இதில் நான் ஒரு புது ஃபிஷ்ஷை விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபிஷ் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது பாக்டீரியல் டிசீஸ்லாம் இருக்கும். இப்போது இது பார்த்திங்கன்னா, இது என்னோடய குவாரண்டைன் டப். இது நான் புதுசாக வாங்கின ஃபிஷ்ஷு. இது பார்க்க அப்படியே எப்படி இருக்குது, இது இப்படி பார்க்க நான் சும்மா பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அதில் ஒயிட் ஸ்பாட் இருக்குது, ஆங்கர் வார்ம்ஸ் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். இதில் நல்லா தெரியுது பாருங்கள் ஒயிட் ஸ்பாட். இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கனால மற்றதுக்கு சரியாக தெரியல. இதுக்கு இது மேலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, டெயிலில் தெரியுது, இங்கெல்லாம் ரெட் ஸ்பாட்லாம் இருக்குது. ஸோ இதில் நல்லா தெரியுது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை குவாரண்டைன் பண்ணணும். குவாரண்டைன் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய மிச்ச வீடியோலாம் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் இதை குவாரண்டைன் பண்ணி ஹெல்த்தியாக ஒரு 1-2 weeks கிட்ட இதை நீங்கள் தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சவொன்னே இந்த மாதிரி சிஸ்டமில் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் குவாரண்டைன் பண்ணி நல்ல என்விரான்மெண்ட் கொடுக்குறனால இருக்காது. எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா விளையாடும். நீங்கள் ஃபுட் போடுறீங்க நினச்சி எப்படி மேலே வருது பாருங்கள். ஒரு ஹெல்த்தி ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சுனாவே அதுதான் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லும். இப்போ இது மெயின்டெனன்ஸில் இருக்குது. வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன்.
இப்போ நீங்கள் புது ஃபிஷ் வாங்கி விட்டுட்டு அது அவ்வளோதான் கிடையாது. நீங்கள் அதுக்கான ஃபிஷ்ஷுக்கான ஃபில்ட்ரேஷன் நல்லா தான் கொடுக்கணும். அண்ட் தென் வாட்டர் சேஞ்ச் வந்து வீக்லி 50% பண்ணி ஆகணும். நான் ஆக்சுவலாக வீக்லி இவ்வளோ தான் பண்ணுவேன், ஒரு டப் அளவுக்கு. அண்ட் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், 100% வாட்டர் சேஞ்ச் எப்போவுமே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் 100% காலி பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து சைக்கிள் பண்ண வேண்டியதாகிடும். ஸோ எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ % தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். எல்லா டேங்க்லேயும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இது ஃபுல்லாத்துலேயும் புது வாட்டர் ஆட் பண்ணிடுவேன். அண்ட் இப்போ இந்த டேங்க்கில் நான் வாட்டர் சேஞ்ச் மட்டும்தான் பண்ணுறேன். கிளாஸை மட்டும் தொடச்சிடுவேன், ஃபில்ட்ரேஷனை தொடவே மாட்டேன். ஏன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுனால பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் கம்மியாகும். ஃபில்டரில் இருக்க பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்லாம் டேங்க்குக்கு வரும். ஸோ தட் இதை வந்து ஒரு இந்த டேங்க் க்ளீன் பண்ணிட்டோமா இந்த வீக், நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி பண்ணுறதுனால பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் உங்கள் டேங்க்கில் அப்படியே இருக்கும். ஸோ உங்கள் ஃபிஷ்ஷஸ் இறக்க வாய்ப்பில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை க்ளியர் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங்.